Hello புதுயுகம் viewers, welcome to Collywood Uncut. திரைக்கு பின்னாடி நடக்கிற ஆடியோ லான்ச்சஸ், சக்சஸ் மீட்ஸ், பிரஸ் மீட்ஸ், நியூஸ் இன்ஃபர்மேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எப்பயுமே Collywood Uncutல பார்ப்போம். அதே மாதிரி தான் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! பொதுவாகவே சினிமா பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர வரவேற்பு இருக்குங்க. அதனாலே பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் கூட்டு அவங்கள கௌரவிப்பாங்க. அந்த வகையில் ஆக்ட்ரஸ் நந்திதா அண்ட் அமலா பால் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Good morning, this is Nandita. Today I'm in the launch of Micromini mobiles and not one or two, three mobiles I've launched today. I'm so happy and you can see it on my face because the mobile which I've launched, the smartphone M888, and I love the mobile because of the colors and smart, slim and all the facilities what the other smartphone, Android phones are having. The same facilities they are giving in the same mobile, in this mobile. The name is M888. And the other mobile which I've launched is M5, very small touch screen, different colors. They are launching in 4 colors and the main feature of this mobile is you can put it in water, under the water you can charge it and you can use it. So the facilities are really amazing. You can take this mobile and anybody can use this mobile because of the reasonable price. So I hope you all will buy this. And the third mobile which they have launched is the small mobile, kutti mobile appdi sollalam. And first time keypad mobile vandu water resistancy and rain proof irukra or mobile launch pannirukanga. So Micromini team, all the best. I want to wish congratulations to them. I hope ningala vandu Micromini mobile vaanguvenga. Thank you. It's an event conducted by Ariel based on their recent survey, Ariel Nielsen survey. The topic is laundry only a women's job. So அந்த சர்வேயில் இருக்கோம். ஸோ அண்ட் ஐ திங்க் இது வந்து எல்லாருமே எல்லா பொண்ணுங்களும் சின்ன வயசுல இருந்து நினைக்கிற ஒரு டாபிக் பிகாஸ் வி பீன் சீயிங் our mothers or our sisters or aunts working and taking care of all the household and laundry and all the chores of house.
இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இட்ஸ் ஈவன் இன் திஸ் டைம் அண்ட் ஏஜ் வி ஆல் ஆர் டாக்கிங் அபவுட் equality everywhere, பட் வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் equality இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் பிகமிங் a women's job and women always feel their life would be definitely better if there is a helping hand, at least வந்து அந்த ஒரு support, mental support, you know, a sort of encouragement and little bit of gratitude. That's all they are expecting. And Chennai la mattum vand 96% of women feel that way, so it's really shocking to hear that. And I hope men will really think into it and come forward and make a change in the society. Thank you. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைரக்டர் S.A. சந்திரசேகரன் இயக்கி நடித்து வெளிவர போகிற படம் தாங்க டூரிங் டாக்கீஸ். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின், அபி சரவணன், ரோபோ சங்கர், மனோபாலான்ற நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் ரீசெண்டாக நடந்தது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம், என் பேர் காயத்ரி ஐயர். டூரிங் டாக்கீஸ்ன்ற படத்தில் நான் ஜேர்னலிஸ்ட்டாக நடிச்சிருக்கேன். என்னோட பேர் வந்து அஸ்வின் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒர்க்கிங் இன் திஸ் மூவி வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். SSC சார் மாதிரி ஒரு ட்ரூ லெஜண்ட் அவரோட கையில் அறிமுகம் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அவரோட டிரெக்ஷன், அதில் நடிக்கிறதுக்கு திறமை இருக்குன்னே நான் நினச்சி பார்க்கல. பட் ஓகே, அவர் ஆஃபர் பண்ணப்போ இட் வாஸ் அ வெரி வெரி பிக் திங் ஃபார் மீ டு கம் அக்ராஸ். என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் இதை பாருங்கள். ஆஸ் அன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ இட்ஸ் அன் அமேசிங் மூவி. இளையராஜா சாரோட மியூசிக் அது கேட்டாலே அப்படியே கை கால்லாம் வரைக்கும், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இட்ஸ் ரியலி ஒரு பிரேக் த்ரூ அந்த மாதிரி ஒரு மூவி இது. ப்ளீஸ் பாருங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச். சின்ன வயசில் வந்து நம்ம அப்பாவை வந்து அம்மா அறிமுகப்படுத்துவாங்க. அம்மா வந்து நிலாவை அறிமுகப்படுத்துவாங்க. இதுதான் நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மாதிரி வந்து SSC சார் வந்து நான் அறிமுகப்படுத்தினது இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன்னு வேணால் சொல்லலாம். நம்ம அறிமுகப்படுத்துகிறாங்கிறது வந்து அம்மாவை நான் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்காது. நிறைய அவருக்கு வந்து என்ன ஒரு மிக பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை அவருக்கு இருக்குது. என்னென்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு கண்ட்ரியோட ஒரு நம்பர் 1 இயக்குனரை வந்து சிஷ்யனாக பெற்று, ஒரு நம்பர் 1 கதாநாயகனை மகனாக பெற்ற ஒரு கிரியேட்டர் வேறு யாரும் எனக்கு தோணலை. ஒரு நிறைய பேர் உருவாக்கின டைரக்டர்ஸ் இருக்காங்க சார் மாதிரியே, நிறைய ஹீரோஸை உருவாக்கின டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆளாக இருந்தது வந்து SSC சார் மட்டும்தான் நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தெரியும். நான் கேள்விப்படும்போது கூட நிறைய சொல்லியிருக்கேன். வந்து ஒரு 9 o'clockனா 9 o'clock வந்தே தீரணும், அவ்வளோதான். அது எங்கே இருந்தாலும் சரி. ஸோ அவர் 10:30க்கு வந்துருன்னு சொன்னார்னா, எனக்கு வந்து நேற்று நைட்லேருந்தே 10:30க்கு டிராஃபிக் எப்படி இருக்கும் கரெக்டாக போயிடணும். ஏன்னா வேறு எதுக்கு வேணால் லேட்டாக போகலாம், சாரோட ஃபங்க்ஷனுக்கு கரெக்டாக உள்ளே போயிடணும். ஏன்னா அந்த மாதிரி அந்த டைமிங்கிறதுல வந்து ரொம்ப பயங்கரமாக இருப்பார். நான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கம்போசிங்கில் சில டைமில் உட்காந்துருக்கும்போது அந்த டைமில் இல்லை வந்து கரெக்ட் டைமில் வந்து சங்கர் சார் வந்துடுவார், கரெக்டாக வந்துடுவார், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார். என்ன சார் கொஞ்சம் லேட்டாக தான் வரலாமே அப்படின்னு எனக்கு இது வந்து ஹாரிஸ் சார் சொன்னார். வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரலாமே சார், ஏன் சார் வேகமாக தானே? இல்லை சார் நம்ம ஸ்கூல் அப்படி சார், SSC சார்கிட்டருந்து ட்ரெயின் அப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பெரிய அவர் ஒரு வளரும்போது வந்து அதோட டைமிங் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவரை அடிச்சிக்க முடியாது. அவர்கிட்டருந்து தான் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸில் இருக்கிற என்ன மாதிரி சின்ன சின்ன டைரக்டர்ஸுங்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய கதாநாயகர்களை, நிறைய டெக்னீஷியன்ஸு, நிறைய டைரக்டர்ஸை, ஹீரோயினை நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னமும் சொல்லப்போனால் நான் சொல்கிறேங்க, நிறைய பேர் கத்தியில் வந்து ரொம்ப தைரியமாக டயலாக் பேசியிருக்கீங்க, ரொம்ப தைரியமாக டயலாக் வச்சுருக்கீங்களே, எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து ஒரு 20 years முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக படம் எடுத்து யாருக்குமே பயப்படாமல் டைரக்ட் பண்ண, வசனங்கள் ரொம்ப கூர்மையாக வச்சவர் வந்து SSC சார் மட்டும்தான். நான் உண்மையில் முதல் படம் பண்ணும்போது எந்த மனநிலைமையில் இருந்தனோ அதே மனநிலைமையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது வெற்றி அடைஞ்சிருச்சு,
இந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம், அந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறோம். என்றைக்குமே என் மனசில் அது இருந்தது கிடையாது. ஏன் இருந்தது கிடையாதுன்னா, நான் எனக்குள்ளேயே நான் எதையுமே சாதிக்கலை. ஏதோ சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவை நேசித்தோம், அதை காதலித்தோம். அந்த தாகத்தில் சென்னைக்கு ஓடியாந்தோம், பட்டியாக கிடந்தோம், அதை கிடந்தோம். அன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 7 நாள் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு நான் வந்து ஒரு சினிமாவில் வரணும்னு போராடிக்கிட்டு இருந்த டைமில் எப்படி அந்த 7 நாள் உயிரோடு இருந்தேன். சினிமாவை நான் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கு அன்னைக்கு. அந்த சுவாசம் நின்றக்கூடாது அப்படின்றது என்னென்னா, அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா என் சுவாசமே சினிமா தான். நான் சினிமாவுக்குள்ளே இல்லைன்னா அந்த சுவாசம் நின்று போகும். அடுத்தது அவர் சொன்னார், நான் என்னுடைய இதை கடைசி படமாக நான் அறிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இது என் முதல் படமாக நினச்சி நான் எடுத்திருக்கிறேன். இத்தனை படங்களுக்கு பிறகு இந்த படத்தில் தான் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. படம் நான் பார்த்தேன், டூரிங் டாக்கீஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லாயிருக்கும்னு. அவர் கூப்பிட்றாருன்னு வந்தேன். ரொம்ப பிரமாதமாக பிடிச்சது. அதாவது ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் முதல் மரியாதை. அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அவ்வளோ ஒரு அண்டர்பிளே பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். எனக்கு மனசில் ஒரு கேரக்டர்களும் அவர் செலக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுகளும் அப்படியே மனசுலேயே நிற்கிது. ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய அந்த 2வது படம் ஒரு அற்புதமான படம். அதாவது ஒரு சட்டமுறை நீதிக்கு தென்னையில் பார்த்த எஸ்.ஏ. சந்திரசேகரனை இன்னும் ஒரு இளம் வயது ஒரு போராளியை அந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. ஒரு யங்கர் வெர்ஷன் பரதராஜா படம் மாட்ட அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். இப்படி அவ்வளோ நேட்டிவிட்டியோட அவ்வளோ டச்சோட சார் பண்ணார்னு, இவ்வளோ நேட்டிவிட்டி படம் பண்ணது சார் தான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதில் பண்ண ஹீரோயின் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை அப்படி ஒரு வேலையை வாங்கியிருந்தார். ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட அப்படி ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் சார் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்தை பற்றி. நிச்சயமாக வெற்றி அடையும் சார். நீங்கள் இது ஒரு டைரக்ஷன்லாம் நிறுத்த முடியாது, நிறைய படம் பண்ணணும். ஏன்னா வெளி ப்ரொடியூசர்ஸ்லாம் அடுத்து வந்து கேட்பாங்க, வேறு வழியில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நாங்களே கேட்போம். டாக்டர் பாலச்சந்தர் சார், டாக்டர் பாரதிராஜா சார், மகேந்திரன் சார், இவங்களுக்கெல்லாம் ஒரு தனித்தன்மை இருக்குது. அவங்கவுங்க ஒர்க்கிங் ஸ்டைலில் அவங்களோட படங்களில் ஒரு தனித்தன்மை இருக்கும். எஸ்எஸ்சி சார் கிட்ட பார்த்தீங்கன்னா அவர் அவரோட தனியாக நிற்கிறதுங்கன்னா அவரோட போல்ட்னஸ், அவரோட அந்த படத்தோட கருத்தில், படத்தோட தீமாக இருக்கணும். சட்டமுறை ரிட்டைலாம் நான் முதல்ல பார்த்தப்போ அசந்துட்டேன். நான் இப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இவ்வளோ விறுவிறுப்பாக ஒரு படத்தை இவ்வளோ போல்டாக கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதோடு இவர் சார் தனிச்சு நிற்கிறது இல்லைன்னா இந்த பிளானிங், ஒரு ஷூட்டிங்கில் இன்றைக்கி இருக்க எல்லா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி வேணால் கதை பிளான் பண்ணிடலாம், எவ்வளோ கிராண்டாக பண்ணிடலாம். ஆனால் அதை பிளான் பண்ணி அந்தந்த விஷயங்களில் அந்த ஒரு கேமராமேனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம், ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்க, இதெல்லாம் கொடுத்து கரெக்டான டைமில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளோ வேணால் பிளான் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தில் எஸ்எஸ்சி சார் ரொம்ப தனிச்சு நிற்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் ஏன் அவர் மட்டும் 2 வருஷம் எடுத்துக்கிறார் படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக அவரோட அசிஸ்டண்ட்டாக இல்லைன்னா ஒரு 5 வருஷம் கூட ஆகும். ஏன்னா சங்கர் கன்சீவ் பண்ணுறது அவ்வளோ கிராண்டாக, அந்த விஷயம் அவ்வளோ அவர் கூட நான் ஒரு 3 படம் கேமராமேன் ஒர்க் பண்ணன்றதுனால சொல்கிறேன். அவ்வளோ பண்ணாலும் சிவாஜி படத்தை பார்த்தீங்கன்னா 60 நாளில் டாக்கி போர்ஷன் முடிஞ்சது சிவாஜி படத்துக்கு. மீதி அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸுக்கு தான் மீதி நாள் அதிகமாக ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சங்கர் அந்தளவுக்கு பிளான் பண்ணி இவ்வளோ விஷயத்தை ஒர்க் பண்ணுறாருன்னா சார் கூட ஒர்க் பண்ணுறதுனால தான். ஸோ அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னோட கேமராமேலாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுந்தர்லாம். அவர்கிட்ட நான் கேட்டு ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வந்தால் எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவார், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் கரெக்டாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, திடீர்னு ஷூட்டிங்கில் மழை வந்துட்டா அன்றைக்கி ஷூட்டிங் எப்படி மேனேஜ் பண்ணுவார், இதெல்லாம் நான் அவரோட ரகசியங்கள்லாம் கேட்டு ஆக்சுவலாக அவருக்கு அவரோட அசிஸ்டன்ட் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம காலிவுட் அன்கட்டில் வந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கு காலிவுட் அன்கட்லையும் நிறையா விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப். பை.